கட்சி நிர்வாகிகளை நீக்குகின்ற அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சின்னையா சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? நான் எனக்கு எப்படி பாக்குறதுன்றதெல்லாம் பின்னால வியாழக்கிழமை தான் சந்தைக்கு போறேன். இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்காதீங்க, புரியுதா? திலகபாகமா நிற்கிறது நிற்கிட்டு ஒரு சிறுபான்மைகள் தான் அந்த பொறுப்புக்கு ஆரம்பத்திலிருந்து போட்டுருக்கோம். ஒரு சிறுபான்மையா இருக்கணும், அதாவது முஸ்லீமா இருக்கணும் இல்லை கிறிஸ்டியனா இருக்கணும், அப்படிதான் இது வரைக்கும் இருந்தது. இது இந்த பெண்மணி இடையில இப்ப போட்டோம். ஆனா மறுபடியும் ஒரு முஸ்லீம் மன்சூர் ஒரு முஸ்லீம் போட்டிருக்கோம். திருப்பூரை சார்ந்தவர் பொருளாளராக போட்டிருக்கோம். அவர் முதல்ல ஏற்கனவே 7 வருஷம் பொருளாளராக இருந்தவர் தான். முதல்ல இந்த கட்சி தொடங்கிய போது முன்னாள் அமைச்சர் பொன்னுசாமி அவர்கள், முன்னாள் பெட்ரோலியம் துறை அமைச்சர் பொன்னுசாமி அவர்கள் இங்க வந்திருக்கிறார். இன்னைக்கு வந்திருக்கார், என்னை பார்க்க வந்திருக்காரு. அந்த காலத்துல இருந்து ஒரு சிறுபான்மைக்கு தான் அந்த பொருளாதார பொறுப்பை கொடுத்தோம். இப்ப இடையில இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறது, அதனால இப்ப அதை சரி பண்ணிட்டோம். சரி பண்ணி ஒரு முஸ்லீமுக்கு மன்சூர் திருப்பூரை சேர்ந்த ஒரு முஸ்லீம் சிறுபான்மைக்கு அதை கொடுத்துருக்கிறோம். செல்லும் செல்லாது சொல்லாது திருப்பி படிச்ச வேண்டியது. நேத்துல இருந்து தான் எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, இனிமேல் தான் நான் சுதந்திரமாக செயல்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி நிர்வாகிகிட்ட பேசி வர்றாரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அது சுதந்திரமாக செயல்படுவது, சுதந்திரமாக எண்ணுவது, இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய அல்லது அவர் சார்ந்த அமைப்பினுடைய கடமை. அதான் அவர் சொன்னார்னா அவருடைய சொன்னது, அவருடைய கருத்தை நீங்க எடுத்துங்களேன். மாவட்ட செயலர் கூட்டத்தை நீங்களும் கூட்டினீங்க, மாவட்ட செயலர் கூட்டத்தை நிறுவனர் ஆகிய நீங்களும் கூட்டினீங்க. ஆனா தலைவர் கூட்டிய கூட்டத்திற்கு பெரும்பாலான மாவட்ட செயலர் போயிருக்காங்க, இங்க வரல. கட்சியுடைய நிர்வாகிகள் பெரும்பாலும் திரு அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. போவாங்க, வருவாங்க. ஒருத்தர் போவாரு, இன்னொருத்தர் போவாரு. அவருடைய செயல்பாட்டை, ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டை, மாவட்ட செயல்பாட்டை பார்த்து மறுபடியும் மாற்றலாம். வேற ஒருத்தர் வருவாரு. இது எல்லா கட்சியும் நடக்கும். நிர்வாகிகள்டையும் தொண்டர்கள்டையும் ஒரு குழப்பத்தை உண்டாக்குது இது மாதிரி கட்சி நிர்வாகிகள். ஒன்றும் குழப்பம் இல்லை. நாம அது மாதிரி நினைச்சோம்னா குழப்பம் இருக்குதுன்னு நினைச்சோம்னாங்க குழப்பம் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.